ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய் ராஷிக். இன்றைக்கி நம்ம சேனலில் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா வலிகளையும் போக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கான 5 விதமான கீரை சூப் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்ன கீரை, என்னென்ன மருத்துவ குணங்கள் இந்த கீரையில் இருக்குது அப்படின்றதையும், இந்த கீரை கிடைக்காதவங்க அதுக்கு பதிலாக எதை யூஸ் பண்ணி நம்ம சூப் போடலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அது மட்டும் இல்லாமல் 6 விதமான மூலிகை கலந்த ஒரு சூப்பும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ இருக்கும். ஸோ நம்ம இதில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது ரொம்ப டேஸ்டான ரொம்ப ஆரோக்கியமான பசலைக்கீரை சூப். நான் வீட்டிலேருந்து பறித்து நான் செய்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோவும் காமிக்கிறேன். இது பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க, தரை பசலைன்னு சொல்லுவாங்க, சிலோன் கீரை அப்படின்னு பெரும்பாலான மக்கள் இதை சொல்லுவாங்க. நிறைய பேர் வீட்டில் இருக்குது. பட் இதை எப்படி சமைக்கிறதா அப்படின்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடச்சிட்டு வந்தாச்சு. இதை கழுவி ஒரு 2 முறை இந்த மாதிரி அலசி விட்டு எடுத்துடலாம். இலையை மட்டும் இந்த மாதிரி கிள்ளி வச்சுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய இந்த பூவு, அந்த காம்பெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி சின்ன பீசஸாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தால் தான் நமக்கு சூப்பில் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போட்டு தாளிக்க போகிறோம். நான் பானையில் செய்கிறேன். நீங்கள் நார்மலாக எந்த பாத்திரத்தில் நார்மலாக சமைப்பீங்களோ அதில் செஞ்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். சின்னதாக பார்த்து ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 1/2 வெங்காயம் போட்டால் கூட போதும். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு 4 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம இதை வதக்கிட்டாலே போதும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பசலைக்கீரையை சேர்த்துடலாம். இரும்பு சத்து இல்லை, எனக்கு ரத்தம் கம்மியாக இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிடுங்க. ஆட்டுக்கால் சூப்பை விட ரொம்ப டேஸ்ட்டான சூப்புங்க இது. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டுக்கால் சூப்பே குடிக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆட்டுக்கால் சூப்பை விட இது ரொம்ப சத்தான ஒரு சூப்புங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம நிறைய கீரை போட்டோம் இல்லையா, அது இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாயிடும். இப்போது 1/2 தக்காளி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தக்காளி சேர்க்காம கூட இருக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். தக்காளி புளிப்பு சுவை பிடிக்கிறவங்க கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 தக்காளி தான் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கீரையை அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு இதில் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஒரு 4 டம்ளர் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். 4 பேர் அளவுக்கு இந்த சூப் சரியாக இருக்குங்க. இப்போ இதில் நம்ம காரத்துக்கு மிளகாயோ அல்லது மிளகாய் தூளோ எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த சூப் நீங்கள் ஆரோக்கியத்துக்காக குடிக்கிற சூப்பு. ஸோ நீங்கள் மிளகாய் தூளையோ மிளகாயோ அவாய்ட் பண்ணிவிட்டு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் சேர்க்கறனால ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம வேக விட்டுறலாம். இப்போ இது நமக்கு தேவையான அளவுக்கு நல்லா கொதிச்சு அந்த கீரை பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக நையே வெந்து வந்திருக்கும். இந்த சமயத்தில் உங்களுக்கு உப்பு காரம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக நாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கோம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கலக்கிடலாம். கார்ன்ஃப்ளவர் பவுடர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் இதே மாதிரியே நீங்கள் அரிசி மாவு இருந்துச்சுன்னா கூட கரைச்சி விட்டு இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இது அந்த திக்னஸ்க்காக தான். சூப் டேஸ்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு திக்காகவும் இருக்கும். இந்த மாதிரி ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு 4 கொதி மட்டும் விட்டு இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சூப் செம்ம ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த சூப் இது வரைக்கும் கொடுத்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு தெரியாதுங்க. இந்த கீரையே பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு நினச்சி தூக்கிலாம் போட்டுருவாங்க. தோட்டம்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது தன்னாலேயே வளர்ந்துருங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு மருத்துவம் கொண்ட ஒரு கீரைங்க இது. கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு உடம்புல எண்ணற்ற நன்மைகளை இது கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒரு கீரை இது. குறிப்பாக சொல்லப்போனால் நம்முடைய ரத்தத்தை சுத்திகரித்துக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இது ரத்தம் ஊறுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப அருமையான முடக்கத்தான் மூலிகை சூப். இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இடுப்பு வலி, மூட்டி வலி, கை கால் வலிகளுக்கெல்லாம் உடனடி நிவாரணம் தரக்கூடியதாக இருக்குது. இந்த மாதிரி மூலிகையில் சமைச்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்களாம் ஓடியே போயிடுவாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் சூப் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்களே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க கூட பார்த்தீங்கன்னா விரும்பி குடிப்பாங்க. இது கொடி மாதிரி இருக்கும். கீரை கொண்டு வரவங்கள்ட்ட கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கொண்டு கொடுப்பாங்க. இந்த மாதிரி காம்புகள் உங்களுக்கு கிடைக்காது, இலையாக தான் கிடைக்கும். நீங்கள் காம்புகளாக வேணும்னு சொன்னீங்கன்னா உங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா எடுத்துகிட்டு கொடுப்பாங்க. இந்த கீரையிலேருந்து 2 கைப்பிடி அளவுக்கு மட்டும் கீரை எடுத்து அதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் ஒரு 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். 4 டம்ளர் அளவுக்கு சுண்டி வந்துச்சுன்னா நமக்கு சரியான அளவாக இருக்கும். இதனோட காம்புகளில் பார்த்தீங்கன்னா இடுப்பு வலி, மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு பலன் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி காம்பு கிடச்சதுன்னா அது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இது கூடவே சேர்த்து போட்டு சூப் செய்யுங்க. இதை இந்த மாதிரி இடிச்சு போட்டோன்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய அந்த தன்மைகள் ரொம்ப நல்லா சூப்பில் இறங்கும். ஸோ இந்த மாதிரி இடிச்சு விட்டு அந்த காம்புகள் நான் இது கூட சேர்த்துக்கிறேன்.
இது கூடவே அரை வெங்காயம் அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பெருசாக இருந்துச்சுன்னா அரை வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 4 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அரை தக்காளி அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுதா இல்லைன்னு சொன்னால் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு வந்து நசுக்கி விட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து அதை இடித்து விட்டு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி மிளகு தூளாக வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. சிட்டிக்கு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அது கூடவே இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா கடைசியாக பார்த்துட்டு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இதை நம்ம வதக்கணும் தாளிக்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. அப்படியே நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க விட போகிறோம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து மிதமான தீயில நமக்கு வெந்து வரணும். இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிக்கும் பொழுது அந்த இலையும் அந்த வெங்காயம் தக்காளிலாம் வந்து ஓரமாக ஒதுங்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒதுங்கி வராமல் இதுக்குள்ளேயே வந்து நீங்கள் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த இலையோட அந்த தண்டோட சாரம்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நல்லா இறங்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்ச நேரம் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டே இருங்க. அந்த இலைகள்லாம் வந்து ஓரமாக ஒதுங்காத மாதிரி. இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அந்த கீரை நல்லா வெந்திருக்கும். அந்த தன்மையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சூப்பில் நல்லா இறங்கியிருக்கும். 10 நிமிஷம் மிதமான தீயில கொதிச்சதுக்கப்புறமா இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் வடிகட்டி கொடுத்துக்கோங்க. பெரியவங்க குடிக்கிற மாதிரி இருந்தால் வடிகட்டாமல் அப்படியே இந்த இலைகளோட தண்டோடு சேர்த்து சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த முடக்கத்தான் கீரையில் லைட்டாக வந்து கசப்பு தன்மை இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நம்ம சூப் செய்யும்போது நமக்கு இதில் கசப்பு தன்மை கொஞ்சம் கூட இருக்காது. குடிக்கிறதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நீங்கள் காலையிலையோ அல்லது ஈவினிங் டைம்லையோ இளம் சூட்டோடு குடிக்கும்பொழுது தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்கும். சளி இருமல் காய்ச்சலுக்கெல்லாம் உடனடி தீர்வு தரக்கூடியதாக இருக்கும். இடுப்பு வலி கை கால் வலி மூட்டு வலி உடம்பு வலிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உடனடி தீர்வு தரக்கூடியதாகவும் நிரந்தரமான தீர்வு தரக்கூடியதாகவும் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான முருங்கைக்கீரை சூப். இது வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். இரும்பு சத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். 1/4 அல்லது அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சின்னதாக இருந்துச்சுன்னா 2 வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிடலாம். ரொம்ப வதங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சும்மா லைட்டாக வதங்கினாலே போதும். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க அரை தக்காளி சேர்த்துக்கிறேன். சின்னதாக இருந்துச்சுன்னா 1 தக்காளி சேர்த்துக்கோங்க. இதையும் வந்து லைட்டாக வதக்கிடுறேன். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கலாம். விழுதாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இஞ்சி பூண்டை வந்து கொஞ்சமாக எடுத்து இடிச்சுக்கோங்க. இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இதையும் போட்டு லைட்டாக வதக்கிடுறேன். இப்போ நம்ம முருங்கைக்கீரையை வந்து அந்த காம்புகளோடு உருவி வச்சுருக்கேன். ரொம்ப வந்து கீரையை மட்டும் உருவாமல் காம்புகளோடு சேர்த்து உருவி வச்சுருக்கேன். அது வந்து 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த காம்புகளில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்து இருக்குது. ஸோ வந்து காம்புகளை வந்து நம்ம வேறு எந்த ரெசிபிஸ்க்கும் அவ்வளோக்கா யூஸ் பண்ண முடியாது. பட் சூப்பில் வந்து நம்ம போடும்போது அது வந்து நல்லா வெந்துடும். அதனால் சாப்பிடும்போது வந்து நமக்கு தெரிஞ்சிக்காது. பாருங்கள், நான் வந்து காம்புகள் வந்து இலசா இருக்க காம்புகள்லாம் தனியாக ஆஞ்சி கூட வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு சும்மா லைட்டாக வந்து அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுறலாம். ரொம்ப நேரம் வதங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது எதுவுமே. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 4 டம்ளர் அளவுக்கு உங்களுக்கு சூப் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கொதிச்சு நமக்கு சுண்டி வரும்போது 4 டம்ளர் அளவுக்கு சரியாக இருக்கும். கீரையும் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் நம்ம காரத்துக்காக மிளகாயோ அல்லது மிளகாத்தூளோ எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. காரத்துக்கு நாம் மிளகு மட்டும்தான் சேர்க்கணும். மிளகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அரை ஸ்பூனை வந்து அப்படியே போடாமல் இந்த மாதிரி நல்லா வந்து நுணுக்கி விட்டு போட்டுடலாம். ஆல்ரெடி நீங்கள் மிளகு தூளாக வச்சுருந்தா கூட போடலாம். இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக போடும்போது நல்ல வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி நுணுக்கி விட்டு போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு 3 5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடுங்க. நல்லா கீரை நல்லா வெந்திருக்கும். அதே நேரத்தில் சூப்பும் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக வந்திருக்கும். இப்போ இதை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்ந்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த கலவையை வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். அரிசி மாவில் தண்ணி கலந்து ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் கார்ன்ஃப்ளவரில் தண்ணி கலந்து கூட ஆட் பண்ணலாம். தேங்காய் பால் இருந்துச்சுன்னா அது கூட ஆட் பண்ணலாம். இன்னும் நல்லா சுவையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு ரொம்ப சூப்பரான சுவையான முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆகிடுச்சு. முருங்கைக்கீரை பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்ல. கீரைங்கள்லே ரொம்ப சத்தான சுவையான கீரை அப்படின்னு பார்த்தோன்னா முருங்கைக்கீரை தான். முருங்கைக்கீரையில் எல்லா விதமான சத்துகளுமே அடங்கி இருக்குது. முக்கியமாக இரும்பு சத்து இதில் நிறையவே இருக்குது. ஸோ கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சூப்பை குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். கர்ப்பிணி பெண்கள், குழந்தை பெற்ற பெண்கள், கை கால் வலி ஜாஸ்தியாக இருக்கிறவங்கலாம் இதை வந்து வாரம் 2 முறை சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நல்ல வந்து உடம்பு ஹெல்த்தியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். வளர்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்பொழுது அவங்களுடைய போன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நாட்பட்ட சளி, நெஞ்சு சளி, உடல் சோர்வுக்கெலாம் நல்ல ஒரு தீர்வு தரக்கூடியதாக இருக்கக்கூடிய தூதுவளை சூப்பு தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம்.
இப்போ வந்து நான் தூதுவளை கீரை இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு இவ்வளோ கிடைக்கும் நமக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே போட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். உடம்புக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரொம்ப ரொம்ப நல்லது. சளியெல்லாம் பார்த்தீங்கன்னா உடனே நமக்கு கரைச்சி வெளியில் கொண்டு வரக்கூடியது. நெஞ்சு சளியாக இருக்கட்டும் அல்லது ரொம்ப நாட்பட்ட சளியாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே க்யூர் ஆகும். ஸோ இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பேனில் போட்டுக்கிட்டேன். ஒரு வெங்காயம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். ரொம்ப பொடிசாக கட் பண்ண வேண்டாம், பெருசாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி வந்து சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அதையும் சேர்த்துடலாம். சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, 4 பூண்டு பல் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா உரல்ல வந்து நச்சு விட்டு போட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்க்குறேன். ஜீரகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து சூப்போட ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். மிளகு வந்து இந்த மாதிரி உரல்ல இடிச்சு விட்டு போட்டுக்கோங்க. மிளகு பொடியாக இருந்துச்சுனாலும் போட்டுக்கலாம். இது வந்து தேவையான அளவுக்கு உப்பு. உப்பு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போட்டுறாதீங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு பார்த்துட்டு நம்ம வந்து பத்தலைனா லாஸ்ட்டில் கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதில் பெரிய டம்ளரால் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ உங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கீங்கன்னு சொன்னால் சின்ன டம்ளரால் 4 டம்ளர் அளவுக்கு உங்களுக்கு சூப் வேணும்னா நீங்கள் அதே சின்ன டம்ளரால் 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அது 2 டம்ளர் வந்து சுண்டி வரும்போது உங்களுக்கு 4 டம்ளர் அளவுக்கு சூப் கிடைக்கும். அந்த டைமில் நீங்கள் எடுத்து வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மூடி போட்டு இதை வந்து கொதிக்க விட்டுறலாம். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொதி வர ஆரம்பிச்சதும் இந்த இலை இந்த வெங்காயம் தக்காளிலாம் நமக்கு லைட்டாக ஓரத்தில் ஒதுங்க ஆரம்பிக்கும். இந்த டைமில் நம்ம வந்து ஒரு ஸ்பூனை வச்சுட்டு நம்ம வந்து கிளறி விட்டுறலாம். அப்போ தான் நம்ம அந்த மூலிகையில் அதாவது தூதுவளையில் இருக்கக்கூடிய அந்த தன்மை அந்த வெங்காயம் தக்காளியோட அந்த டேஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சூப்பில் வந்து நல்லா இறங்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையில் வச்சு உடனே நீங்கள் சுண்ட விடாமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்க விட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அதனுடைய தன்மையெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுசாக அந்த சூப்பில் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ நமக்கு ஒரு 10 மினிட்ஸ் வந்து கொதிச்சு நமக்கு இந்த லெவலுக்கு வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ண போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா இதில் சேர்த்து கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 1 மினிட் கொதிச்சதுக்கப்புறமா இதை நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. மட்டன் மசாலாவோட அந்த வாசனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சூப்புக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லை அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து வடிகட்டி இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். ஒரு கைப்பிடி 2 கைப்பிடி இருந்துச்சுன்னு சொன்னாலே நீங்கள் 4 பேர்லேருந்து 8 பேர் வரைக்கும் உங்களால் அந்த சூப் ரெடி பண்ண முடியும். இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே செமையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கண்டிப்பாக எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய என்னென்னமோ ஐட்டம்ஸ்லாம் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வயிறு வந்து கெட்டு போகிற டைம்லலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடும் போது உங்களுடைய வயிறு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்கும். நம்மளுடைய உடம்புல கழிவுகள் எதுவும் தேங்கலை அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய உடம்பு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு இந்த சூப்பை வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கிருமிகளை அழித்து நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய எந்த விதமான நோயும் தீண்டாத மாதிரியான 6 மூலிகைகளை கொண்டு சூப்பரான ஒரு சூப் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் அளவுக்கு செய்கிறதுக்கான அளவு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 5 அல்லது 6 கற்பூரவள்ளி இலை எடுத்துக்கலாம். இது ஓமவல்லின்னு சொல்லுவாங்க. இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா இலை மொசுன்னு இருக்கும், கொஞ்சம் தடிமனாக இருக்கும். அடுத்தது சின்னதாக இருந்தால் ஒரு 4 வெத்தலை, பெருசாக இருந்தால் ஒரு 3 வெத்தலை எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தூதுவளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலையில் வந்து முள்ளாக இருக்கும். இது வந்து ஒரு 7 அல்லது 8 இலை வரைக்கும் எடுத்துக்கோங்க. அடுத்தது இது வந்து முசுக்க இலை. இது வந்து ஒரு 7 அல்லது 8 இலை எடுத்துக்கோங்க. இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மொசுன்னு இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா முருங்கை இலையோட அந்த கொழுந்து. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது. இது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 4 அல்லது 5 பூண்டு பற்கள் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 2 அல்லது 3 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இந்த இலையில் பார்த்தீங்கன்னா சில நேரம் வந்து மண்ணெல்லாம் ஒட்டியிருக்கும். அதனால தான் வந்து ஒரு முறைக்கு 2 முறை வந்து நல்லா கழுவி போட்டுக்கோங்க. இப்போ இதில் 2 சொம்பு அளவுக்கு வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சீரகம் மிளகு பூண்டை வந்து இந்த மாதிரி நல்லா வந்து இடித்து விட்டுறலாம். அப்போ தான் நமக்கு அதனுடைய அந்த தன்மையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கும் போது அந்த தண்ணியில் வந்து இறங்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா இடிச்சாச்சு. இதை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா மிளகு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா காரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா குடிக்க மாட்டாங்க. இதை வந்து ஒரு ஸ்பூனால் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம 2 சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, இது வந்து 1 சொம்பு அளவுக்கு நல்லா கொதித்து சுண்டணும். அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க விட போகிறோம். இந்த ஒவ்வொரு மூலிகையோட சத்தம் பார்த்தீங்கன்னா இந்த கொதிக்கும் போது அந்த தண்ணியில் நல்லா வந்து இறங்கிடும். இப்போ பாருங்கள் 1 சொம்பு அளவுக்கு நமக்கு சுண்டிடுச்சு. இது வந்து ஒரு 6 பேர் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து 4 பேர் அளவுக்கு போடுற மாதிரி இருந்தால் நான் சொன்ன அளவுக்கு நீங்கள் போடுங்க. நான் வந்து எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கேன். இப்போ இதை வடிகட்டி இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம பெரியவங்களுக்காக இருந்தாலும் குழந்தைங்களுக்காக இருந்தாலும் கொடுக்கலாம். பெரியவங்களுக்கு 1 டம்ளர் அளவுக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு 1/2 டம்ளர் அளவுக்கும் கொடுக்கலாம். 1 வயசுக்கும் கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு 3 பாலடை அளவு கொடுங்க. நல்லது தான், ஒன்றும் செய்யாது. இந்த மூலிகை எதுவும் கிடைக்காதவங்க நாட்டு மருந்து கடையில் இது எல்லாமே வந்து உங்களுக்கு பவுடராக கிடைக்குது. அதை வாங்கி கொதிக்க வச்சு கொடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 5 விதமான ஆரோக்கிய சூப்புமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸுமே நிறைய ஆரோக்கியமான கண்டென்ட் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்பவே உந்துதலாக இருக்கும். கண்டிப்பாக லைக் போடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.